கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இந்த வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல போகிறாரு. சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இயேசப்பா நம்மளை நினைச்சிருக்கிறாரு, அவர் ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் விவரந்தறிஞ்ச காலத்திலேருந்து நம்ம எத்தனையோ மனிதர்களை பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம், பழகிருக்கலாம். ஆனால் அவர்கள் கடைசி வரைக்கும் நம்மளை நினச்சிருப்பாங்க, நம்மளை பராமரிப்பாங்க அப்படி சொல்ல முடியாது. பாருங்கள், படிக்கிற பிள்ளைங்க 10th வரைக்கும் படிப்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிப்பாங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம், கடைசி வரைக்கும் பிரியாமல் இருப்போம்னு சொல்லுவாங்க. அடுத்து காலேஜுக்கு போவாங்க, அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிப்பாங்க, கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போம், பிரிய மாட்டோம்னு சொல்லுவாங்க. அடுத்து காலேஜ் முடிஞ்சோன்னா வேலைக்கு போவாங்க, அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இப்படி ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிப்பாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்தந்த வருடங்களில் அந்தந்த அவங்கவுங்க என்ன மறந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம தெய்வம் இயேசு இருக்கிறார் தெரியுமா? தாயின் கருவில் உருவாக்கு முன்னமே நம்மளை அறிஞ்சு இந்த உலகத்து முடிவு பெரிய சகல நாட்களிலும் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்ன என் தெய்வம் இயேசு ஒருத்தர் தான். நீங்கள் எத்தனையோ மனிதர்கிட்ட பழகிருக்கலாம், ஒரு தாயை போல பழகிருக்கலாம், தகப்பனை பழகிருக்கலாம், நண்பனை போல பழகிருக்கலாம், அல்லது ஒரு ஒரு கூட பிறந்த சகோதரி மாதிரி பழகிருக்கலாம். ஆனால் யாருமே பார்த்துக்கொள்ளுங்க, கடைசி வரைக்கும் கூட வர முடியாது, நம்மளை நினச்சி பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி கூட பிறந்த சகோதரிகளோடு என்ன செய்கிறாங்க, அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு அவங்க பொழப்பை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க, நம்மளை யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது. அவர் ஒரு குடும்பம், அவர் ஒரு பிள்ளை, அவர் வேலை, இப்படி போயிடுது. நம்மளை யாரும் நினைக்க மாட்டாங்க. என் குடும்பத்தை பார்க்குறது பெரும்பாடாக இருக்குது, என் பிள்ளையை பார்க்குறது பெரும்பாடாக இருக்குது, நான் உங்கள் குடும்பத்தை எப்படி நினைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கி அப்படிப்பட்ட தள்ளப்பட்ட நிலைமையில், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் உங்களை யாருமே பராமரிக்கலை, உங்களை யாருமே கேட்கல, சொந்தக்காரங்களாம் உங்களை உதறி தள்ளிட்டாங்களா, கூட பிறந்தவங்களாம் உதறி தள்ளிட்டாங்களா, யாருமே உங்களை நினைக்கலையா, அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களா? யாருமே நினைக்கலையே, நான் அனாதை மாதிரி இருக்கேனே அப்படி நினச்சி இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களா? உங்களுக்கு என் தகப்பன் இயேசு ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறார். என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை நினச்சிருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால் உங்களை நினைக்கிறாரு. ஐயோ, என் பிள்ளை என்ன செய்யுது, நாளைக்கு சாப்பிடணுமே, நாளைக்கு வேலைக்கு போகணுமே, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா நினைக்கிறாங்க, உங்களை என்னை நினைக்கிறாங்க. அதனால் இந்த நாளிலே தேவன் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை தேற்றுகிறார், உங்களை தேற்றுகிறார். தாயை போல பழகிருப்பாங்க, தாப்பனை போல பழகிருப்பாங்க, நண்பனை போல பழகிருப்பாங்க. ஆனால் யாருமே கடைசி வரைக்கும் கூட வர முடியாது, யாருமே நம்ம நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் யாரும் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி நம்மளை நினச்சி நம்மளை ஆஸ்வதிக்கிற தகப்பன் இயேசு. நாளிலே உங்கள் மனதை தேற்றிக் கொள்ளுங்க. யாருமே நினைக்கலையே, யாருமே பார்க்கலையே அப்போ நீங்கள் நினைக்க வேணாம். ஏசப்போ உங்களை நினச்சிருக்கிறாரு, உங்களை ஆஸ்வதிக்க போகிறாரு. அவர் நினச்சா போதும், நம்ம நல்லா இருப்போம். சரிங்களா? அதனால் இன்றைக்கி ஏசப்பாவை நீங்கள் நம்புங்க. அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னை நினச்சிருக்கிறேன், உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன் அப்படிங்கிறார். இந்த நாளிலே உங்களை நினச்சி உங்களை ஆஸ்வதிக்க போகிறாரு. எல்லாம் ஜெபிப்போம். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரிமை துதிக்கிறேன், உயர்ந்தவரிமை துதிக்கிறேன், அற்புதரிமை துதிக்கிறேன், அதிசயரிமை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனைமை துதிக்கிறேன், விடுதலையின் தேவனைமை துதிக்கிறேன். அப்பா, கரம் பிடித்தவரே, சாரோனி ரோஜாவே, பள்ளத்தாக்கில் எலியே, சேரக்கூடாத ஒளியிலே வாசமுணுகிற அன்பு தெய்வமே, இயேசு மகாராஜா, உங்களை நாங்கள் நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இருந்தவரே, இருப்பவரே, வரப்போகிறவரே, அப்பா, எங்களுக்காக யாவை செய்து முடித்தவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, ரத்த சிந்தினவரே, இந்த நாளிலே ஆண்டவரே இயேசப்பா, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்காங்களோ அவங்க ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், யாரையும் ஆறுதல் சொல்லவில்லையே இந்த நிலைமையில இருக்கலாம். ஆண்டவரே, யாருமே நினைக்கலையே, யாருமே நினைக்கலையே, யாருமே நான் பராமரிக்கலையே, யாருமே என்னை விசாரிக்கலையே அப்ப நினைச்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மேல உங்க நினைவு கடந்து வரட்டும் ஏசப்பா, உங்க ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்க ஏசப்பா, அதிசயம் செய்யுங்க ஏசப்பா. அனாதை போல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மேல உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய பலன் இறங்கட்டும், உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும், உங்களுடைய பாதுகாப்பு இறங்கட்டும், உங்களுடைய ஐஸ்வர்யம் இறங்கட்டும், உங்களுடைய விடுதலை இறங்கட்டும், உங்களுடைய சுகம் இறங்கட்டும். தகப்பனே, திக்கற்ற பிள்ளைகளை கைவிடாத தேவனே, தேற்றியது வரணைய பரிசுத்த ஆவியானவரே, விண்ணக தந்தையை, விண்ணுக்கு மண்ணுக்கு அதிபதியை, இரக்கத்தின் சொருவியே,
உடைய பிள்ளைகள் மீது உடைய நேசக்கரம் இப்போது கடந்து வரட்டும் ஐயா. தாசி கமோக்ல கரா துணி மாலாரபா, பயப்படாதே உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லி தேற்றிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். லமுரா தி கமோது சம்துடம் ஊக்கதரப்பா, தேற்றவரான பரிசுத்த ஆவியானவர். இந்த நாளிலே தேற்றப்படாமல் இருக்கிற உள்ளத்தை தேற்றுங்க தகப்பனே. தேற்றப்படாமல் இருக்கிற உள்ளத்தை தேற்றுங்க தகப்பனே. உங்களுடைய அற்புத கரம், உடைய அதிசய கரம், உடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு மேலே இறக்கிட்டு தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜெயித்த தாங்க தகப்பனே. கிருபை தாங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, கரம் பிடிச்சு நடத்துங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் குடும்பங்களில் வராத அளவுக்கு சிந்தையில், எண்ணத்தில், நினைவிலே ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சக்கின மகிமை கடந்து வந்து வசனத்தை நினைக்க முடியாத கிருபை தாங்க. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக இந்த நாளிலே நீங்கள் ஓடுங்க. கர்த்தர் பெரிய கிடைச்சிவார். நல்ல வேலை செய்யுங்க, வேலைக்கு போங்க. ஏன்னா இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டே போங்க, இந்த வசனத்தை நினச்சிட்டு போங்க. கர்த்தர் நினச்சிருக்கிறார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நினச்சிருக்கிற ஆசீர்வதிப்பார். இதை பேசிக்கிட்டே நீங்கள் போங்க, பேசிக்கிட்டே வாங்க. கைது செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.